அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். இந்த வேர்டு இப்போ வந்ததுனால, இந்த ரேமா இப்போ வந்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அப்படின்னா சுற்றி இருக்கிற நிறைய பேர் நம்மளை எப்படி பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். இப்போ ஒன்று நினச்சிக்கோங்க, உங்களை குறித்து நீங்கள் கர்த்தர் ஏன் ஆராதிக்கிறீங்க? இந்த 78 நாட்களும் ஏன் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு நன்மை செஞ்சது நமக்கு தெரியுமா? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் நமக்கு நிறைய, ஒன்று இல்லை 2 இல்லை, இன்னைக்கு கடைசி மாதம் வரையும் வந்திருக்கிறோம். அது அவருடைய சுத்த கிருபை, பெரிய கிருபை நமக்கு. ஆனா நம்ம யாராவது போய், நம்ம நிறைய பேர் போய் சாட்சி சொல்ல முடியுமா? நம்ம சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி சாட்சி சொல்ல முடியுமா? சொல்றது மாதிரி சொல்லுங்க. எனக்கு அற்புதம் நடந்திருக்குது, என்ன ஆண்டவர் ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாரு, நான் ஆண்டவரை ரொம்ப ஆராதிக்கிறேன். ஆனா என் சாட்சியை நானே என்ன பண்ண முடியாது. ஏன்னா சொல்லிக்கிறது மாதிரி, அவன் எதிர்பார்க்கறது மாதிரி எனக்குள்ள என்ன இல்லை. எனக்கு சாட்சி இருக்குது, ஆனா அவன் சொல்றது மாதிரி சாட்சி என்கிட்ட, உலகத்தான் எதிர்பார்க்கறது மாதிரி என்கிட்ட சாட்சி உண்மைதானே? நம்ம எல்லாருக்குமே சாட்சி இருக்குது. எல்லாருமே ஆண்டவர் நல்லா தான் வச்சிருக்கிறாரு. இந்த மாசம் வரைக்கும் ஆண்டவர் நம்மளை நடத்தலைன்னா நம்மளை உயிரோடு இருக்கவே முடியாது. நம்ம ஜீவனோடு இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை. நம்மளை கர்த்தர் பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. ஆனா கர்த்தர் சொல்ற, இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, மகளே நீ என்ன குறித்து சாட்சி சொல்ற அளவுக்கு ஒன்று நான் வச்சிருக்கிறேன். ஆனா புறஜாதிகள் உங்களை குறித்து சாட்சி சொல்ற அளவுக்கு இல்லை. இன்னைக்குள்ள வாக்கு தத்தமே என்ன அப்படின்னு சொன்னா, ஆமென், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே நல்ல கைகளை தட்டி ஆமென், ஆமென். அடுத்த லெவல் அனாயிண்டிங், அடுத்த லெவல் உயர்வு அவங்க சொல்லுவாங்க. அதுதான் நடக்கட்டும். இப்போ ஆமென். சோத்திரம். அக்கினியாய் இறங்கி வருகிற கர்த்தர்